ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அர்மிளா சேனல். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் ஆண்டவரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பச்சை முச்சிக்கால குழம்பு எப்படி பண்ணுறது, ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 தக்காளி, அதை வந்து நல்லா விழுதாட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டு ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப செய்கிறதும் சுலபம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து லேசாக வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து விழுதாக சேர்க்கும்போது கொஞ்சம் கிரேவி வந்து திக்னஸாக கிடைக்கும். அடுத்து நமக்கு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் வந்து நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம முதலே வந்து காயை மட்டும் உரித்து வச்சுட்டோம் அப்படின்னா மொச்சிக்காயை ரொம்ப லேஸு, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மொச்சிக்காயை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கட்டும். ஒரு தேங்காய் வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காயும் கொஞ்சம் கசகசா இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள், அது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப நான் 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, மொச்சிக்காய் எல்லாம். இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அப்படி இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அந்த தேங்காயும் கசகசாவும் அதை ஊற்றிட்டு ஒரு 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போயே நான் கொஞ்சம் தண்ணியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னும் 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து இது செமி கிரேவி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சுலபமான அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்ட்டான பச்சை மொச்சிக்காய் வந்து கிரேவி வந்து ரெடி. இது இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு, இல்லை வந்து சப்பாத்திக்கு இது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இப்படி பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம துளிர் அர்மிளா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 6 விசில் விட்டுட்டோம். இப்போ எடுத்துகிட்டோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா வந்து கலந்து கொடுத்து பாருங்களேன், நல்லா செமி கிரேவியாக வந்து வந்திருக்கு. இதே இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் அப்படி தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா பொருட்கள் எதுவுமே அதிகமாக சேர்க்கலை, கரம் மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் டேஸ்ட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.